ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிரு. இன்னைக்கு எங்க எல்லாருக்கும் பிடிச்ச தொதல் எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். தொதல் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவ்வளவு ஒரு சுவையான இனிப்பு. இதை இன்றைக்கு நானும் என் அப்பாவும் சேர்ந்துதான் உங்களுக்கு செய்து காட்ட போறோம். தொதல் செய்யறதுக்கு உங்களுக்கு இன்னும் ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணினா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதால இன்றைக்கு அப்பா தான் தொதல் கிண்ட போறேன், நான் அவருக்கு ஹெல்ப் பண்ண போறேன். தொதல் செய்யறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலம் எங்களுக்கு தேவை. அதால உங்களுக்கு வேற ஏதாவது வேலைகள் இருந்தா எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆறுதலா தொதல் செய்ய தொடங்குங்க. அப்பதான் தொதல் அருமையாக வரும். முதல்ல நாங்க தொதல் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். 270 கிராம் சிவத்த பச்சை அரிசி மா, 500 கிராம் சர்க்கரை, 400 மில்லிலீட்டர் அளவான 2 திக்கான கோகோனட் மில்க் டீன் எடுத்திருக்கிறேன். நீங்க தேங்காய் திருவியும் அதுல இருந்து பால் எடுத்தும் யூஸ் பண்ணலாம். அப்படி என்ன நீங்க 2 தேங்காய் எடுத்து அதை திருவி அதுல இருந்து பால் எடுங்க. அதோட நான் எடுத்த 2 400 மில்லிலீட்டர் தேங்காய் பால் டின்னுக்கு அளவாக 800 மில்லிலீட்டர் தண்ணி எடுத்திருக்கிறேன். உப்பு 1 பிஞ்ச். அப்பதான் தொதல்ல இருக்கிற இனிப்பு தூக்கல உங்களுக்கு தெரியும். ஏலக்காய் 20, அதை தூளாக்கி அந்த பவுடரை தான் நான் சேர்க்க போறேன். சவ்வரிசி 1.5 டேபிள் ஸ்பூன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நீங்க சேர்க்க தேவையில்லை. அதோட கஜு 60 கிராம். இதை நான் சின்ன வெட்டி தான் தொதல் செய்யும் போது அதோட சேர்க்க போறேன். இன்னைக்கு நான் அரிசி மா செய்யறதுக்காக 1 கப் சிவத்த பச்சை அரிசியை 2 ஹவர்ஸுக்கு தண்ணீர்ல ஊற வச்சு தண்ணி எல்லாத்தையும் வடிச்சு எடுத்திருக்கிறேன். அப்படி எடுத்த அரிசியை ஒரு பேப்பர் டவலுக்கு மேல போட்டு மிச்சம் இருக்கிற தண்ணி எல்லாம் அதுல ஊறி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம அரிசியை எடுத்திருக்கிறேன். இப்ப இந்த அரிசியை நான் மிக்சியில அரைச்செடுக்க போறேன். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இது நல்லா மாதிரி அரைப்பட்டு வந்துச்சுது. இதுல கொஞ்சம் கூட கட்டி இல்லாம இதை இப்படி ஒரு அரித்தட்டு வச்சு இதை அரிச்செடுக்கிறேன். இப்ப இந்த அரிசி மாவை கொண்டு எப்படி தொதல் செய்யறேன்னு பார்ப்போம். தொதல் செய்யறதுக்காக நான் எடுத்து வச்சிருக்கிற 500 கிராம் சர்க்கரையை 400 மில்லிலீட்டர் தண்ணி ஊற்றி சர்க்கரை எல்லாம் நல்லா கரையும் வரைக்கும் காய்ச்சிறேன். சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்தா போதும், அதுக்கு மேல காய்ச்ச தேவையில்ல. இப்ப சர்க்கரை எல்லாம் கரைஞ்ச பிறகு ஒரு வடிதட்டு வச்சு இதை வடிச்செடுக்கிறேன். இப்படி செய்யறதால சர்க்கரையில இருக்கிற தூசு மண் எல்லாம் வடிபட்டுடும். அதால தொதல் சாப்பிடும் போது மண் ஒன்றும் கடிபடாம இருக்கும். இப்ப நாங்க இதை ஒரு 10 மினிட்ஸுக்கு ஆற விடுவோம். அந்த டைம்ல நான் இப்படி ஒரு பேன் எடுத்து அதுல எடுத்து வச்சிருக்கிற 2 தேங்காய் பால் டின்னையும் விடுறேன். உங்களுக்கு இப்ப இதை பார்த்தாலே தெரியும் இந்த தேங்காய் பால் எவ்வளவு திக்கா இருக்குதுண்டு. இப்ப இதுல நான் இன்னும் ஒரு 400 மில்லிலீட்டர் தண்ணி விடுறேன். நான் ஏற்கனவே 400 மில்லிலீட்டர் தண்ணி விட்டுத்தான் சர்க்கரை கரைச்சினான். இப்ப நான் 400 மில்லிலீட்டர் தண்ணி விடுறேன். மொத்தமா நான் 800 மில்லிலீட்டர் தேங்காய் பாலுக்கு 800 மில்லிலீட்டர் தண்ணி விட்டுருக்கிறேன். இப்ப இந்த சர்க்கரை தண்ணி ஆறிட்டு இப்ப நாங்க இதையும் இந்த பாலோட சேர்ப்போம். அதோட நான் திரிச்சு வச்சிருக்கிற அரிசி மாவையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கட்டி ஒன்றும் இல்லாத அளவுக்கு கலந்து விடுறேன். நான் இது செய்யும் போது சட்டியை இன்னும் அடுப்புல வைக்கல, கவுண்டர் டாப்ல வச்சுதான் செய்யறேன். முதல்ல நாங்க இப்படி எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இந்த கலவையை அடுப்புல வச்சு காய்ச்ச வேணும். அடுத்ததா எடுத்து வச்சிருக்கிற 1 பிஞ்ச் உப்பையும் இதோட சேர்த்து கலக்குறேன். இப்ப நான் சட்டியை அடுப்புல வச்சிட்டேன். இனி இதை நாங்க 1.5 மணித்தியாலத்துக்கு கைவிடாம கிண்டி கொண்டு இருக்கணும். சூடாக இந்த கலவை திக்காய் கொண்டு வரும். அதால நல்ல அகலமான பேனாகவும் மொத்தமான கரண்டியாகவும் எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கிண்டுறதுக்கு இலகுவாக இருக்கும். அடுப்பை மீடியம் ஹீட்ல வச்சு கைவிடாம கிண்டி கொண்டிருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிடும். இப்ப அப்பா ஒரு 7 நிமிஷமா கிண்டி கொண்டிருக்கிறார். இது இப்ப திக்காக ஸ்டார்ட் பண்ணி கொண்டிருக்கு. இன்னைக்கு தான் நீங்க இந்த வீடியோ முதல் தடவை பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் நீங்க ஃபியூச்சர்ல உடனுக்குடனே பார்க்கலாம். இப்ப அப்பா ஒரு 15 மினிட்ஸா கிண்டி கொண்டிருக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது நல்லா திக்காகி கொண்டிருக்கு. தொதல் கிண்டும் போது அதுல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த எண்ணெயில இந்த தொதல் திரண்டு வரும்போதுதான் நல்ல டேஸ்டா இருக்கும். அதே போல எவ்வளவு நேரத்துக்கு அந்த எண்ணெயில அது பிரண்டு வருதோ அந்த அளவுக்கு அது நிறைய நாளைக்கு பழுதாகாமலும் இருக்கும். இப்ப அப்பா ஒரு 1/2 hour கிண்டி கொண்டிருக்கிறார். இப்ப கலரும் சேஞ்ச் பண்ணி கொண்டிருக்குது.
இப்போ பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸாக கிண்டி கொண்டிருக்கிறோம். இந்த குமுள் குமுளாக வருது. இந்த குமுளா வரும்போது அது கையில் தெரிச்சிடும். கவனமாக கிண்டி கொண்டிருங்க. இந்த ஸ்டேஜில் நாங்கள் அடுப்பை லோக்கும் மீடியத்துக்கும் இடையில வச்சு கிண்டுவோம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கலரும் மாறிட்டு இந்த சைடு எல்லாம் எண்ணெய் நல்லா பிரிய தொடங்கி இருக்கு. இது இன்னும் நல்லா திக்காகி வரும் வரைக்கும் நாங்கள் கிண்ட வேணும். அப்போதான் அது தொதல் மாதிரி இருக்கும். கொஞ்சம் எறியிட்டு தானே இப்போ நீங்கள் இறக்கிடாதீங்க. இப்போ 1 ஹவராக கிண்டி கொண்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது எவ்வளோ எண்ணெய் வந்திருக்குண்டு. இந்த எண்ணெயில் இந்த தொதல் நல்லா பொரிஞ்சு நல்ல டேஸ்ட்டாக அன்றைக்கு வரப்போகுது. இது நல்லா திக்காக ஆகி கொண்டும் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நாங்கள் சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிற 60 கிராம் கஜுவை இதோட சேர்ப்போம். இப்போ இந்த கஜு எல்லா இடமும் சேர்றதுக்காக நல்லா கைவிடாமல் கிண்டி கொண்டிருப்போம். இப்போ கஜு எல்லாம் நல்லா சேர்ந்துட்டு அடுத்ததாக நான் எடுத்து வச்சிருக்கிற 1.5 டேபிள் ஸ்பூன் சவ்வரிசியை இதோட சேர்க்கிறேன். சவ்வரிசி எல்லாம் இதோட நல்லா சேரும் வரைக்கும் நாங்கள் நல்லா கைவிடாமல் கிண்டி கொண்டிருப்போம். இப்போ 5 மினிட்ஸுக்கு பிறகு நாங்கள் பவுடர் ஆக்கி வச்சிருக்கிற ஏலக்காய் தூளையும் இதோட சேர்ப்போம். இப்போ இந்த ஏலக்காய் தூள் இதோட நல்லா சேரும் வரைக்கும் நல்லா கிண்டுவோம். இப்போ பாருங்க, இது நல்லா இந்த எண்ணெயில் திரண்டு டார்க் கலருக்கு மாறி இறுகி வந்திருக்கு. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு எண்ணெய் வந்திருக்குன்னு சொல்லி. நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த எண்ணெயை வெளியில் எடுத்துடலாம். கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலத்துக்கு கிண்டி கொண்டிருக்கிறேன். இப்போ இறக்குற ஸ்டேஜ் வந்துட்டு இப்போ இதை நான் எடுத்து ஒரு கிளாஸ் டிஷ்ஷில் போடுறேன். இதை நீங்கள் கையால் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் இருக்கு. சுட சுட இருக்கும் போதே இதை நாங்கள் லெவல் பண்ணிடணும். ஆறிட்டுன்னு சொன்னால் எங்களால் லெவல் பண்ண இல்லாமல் போயிடும். இப்படி இதை லெவல் பண்ணிட்டு இதை நான் ஓவர் நைட்டுக்கு விட போகிறேன். நீங்கள் வேணுமெண்டா ஒரு 5 to 6 ஹவருக்கு ஆற விட்டுட்டு கட் பண்ணுங்க. எப்போவும் நாங்களுக்கு தொதலை சூட்டோட கட் பண்ண முடியாது. இப்படி விட்டால் தான் அது நல்லா ஆறி கூலாகி இறுகி வரும். அப்படி வந்தால் தான் எங்களுக்கு தொதலை ஈஸியாக கட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓவர் நைட்டுக்கு வச்ச தொதலை நான் அடுத்த நாள் எடுத்து வெட்ட போகிறேன். மேலே காயாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு வேக்ஸ் பேப்பர் போட்டேன்னா. இப்போ பாருங்க, இது ஓவர் நைட்டுக்கு வச்சதால இந்த தொதல் எவ்வளவு இறுகி வந்திருக்குண்டு. இப்போ நான் இதை ஒரு போட்டில் போட்டுட்டு கட் பண்ண போகிறேன். கட் பண்ணுறதுக்கு முதல் நான் இதில் இருக்கிற எண்ணெயை ஒரு பேப்பர் டவல் கொண்டு ஒத்தி எடுக்கிறேன். இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த தொதலை கட் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் இதை கட் பண்ணிக்கொள்ளுங்க. சூப்பரான தொதலை குயிக்காக செய்து முடிச்சாச்சு. இப்போ பாருங்க எவ்வளவு ஷைனிங்காக இந்த தொதல் வந்திருக்குன்னு சொல்லி. டேஸ்ட்டும் அருமையாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் செய்து பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கீழே கமெண்ட்ல போடுங்க. லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நிறுவன் ப்ரெஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். இன்னும் ஒரு அருமையான வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை பாய் பாய்.